வணக்கம். 90s எலக்ட்ரிஷியன். அதாவது ஹீட்ரு வந்து புது வீட்டுக்கு வந்து எனக்கு மாற்றி கொடுக்க சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது பழைய வீட்டிலேருந்து கழட்டி புது வீட்டுக்கு வந்து ஹீட்ரு லைனை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கணும். நாங்களும் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டிலேருந்து போய் கழட்டிட்டு வந்துட்டோம். ஹீட்ரு 5 லிட்டர் விகார்டு ஹீட்ரு தான். அட்டாளி மேலே மாட்டுற மாதிரி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்லெட் ஒரு செவுத்துல இருந்துச்சு. அவுட்லெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரூம் சென்டர் கார்னராகவே கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஹீட்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 6 அடி பக்கமாக வருது. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், கனெக்ஷன் டியூப்பு 1.5 டியூப் தான் ஆல்ரெடி அவங்க போட்டிருந்தாங்க. அதை கழட்டிட்டு 1 மீட்டர் டியூப் 2 வாங்கி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்து போயிருந்தேன். பார்த்தா டியூப்பே பார்த்தீங்கன்னா 5 அடியில் வந்து கிடைக்கிது கனெக்ஷன் டியூப் வைக்கிங்கில். இந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஒன்று 550 ரூபா சம்திங் வருது. ஹீட்டர் எடுத்து ஃபிட் பண்ணி விட்டு இந்த கனெக்ஷன் டியூப்பும் புது டியூப் பழைய டியூப்பை கழட்டிட்டு புது டியூப் மாட்டி விட்டேன். தண்ணியும் திறந்து நான்ட்டு வால்வையும் திறந்து விட்டு கீழே அவுட்லெட்டும் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணியும் பார்த்துட்டோம். ஹீட்ரு ஆன் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2 வே சுவிட்ச் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் போட்டுக்கலாம், பக்கத்து ரூமும் பாத்ரூமுக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது வந்து இண்டிகேஷன் தெரிகிற மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஹீட்டில் ஆனில் இருக்கும்போது அந்த ரூமில் தெரியாமல் பார்த்து ஆன் பண்ணி விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போட்டே இருக்கும், ஹீட்ரு வந்து ஃபால்ட் ஆகிரும். அதனால் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஐஃபைல பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இங்கே 2 வே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பாருங்கள் பக்கத்து ரூம்லேயும் ஆன் ஆனது காட்டும் இண்டிகேஷனு. அது ஹீட்ரு ஆனில் இருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அங்கேருந்து போட்டுக்கலாம். அந்த 2 வே சுவிட்ச் மெத்தடு. 2 வே சுவிட்ச் கனெக்ஷன் எப்பயும் போல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, ஆனால் நியூட்ரல் வந்து காமன் பண்ணி விட்டு இண்டிகேட்டரில் பிட்டு 2யும் சுவிட்சோட சென்டரில் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.